நம்ம நேரத்தை செருப்படி வாங்கியிருக்கிறதா இருக்கலாம். அதுலேருந்து ஹவ் வி ஓவர் கம் லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம் வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். கம்யூனிகேஷன் இஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்லேஷன் இன் மை மைண்ட். நான் அப்படி தான் பல வருஷமாக நான் ஆப்ரேட் ஆகிருக்கேன். லிசனிங்லேயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நிறைய பேர் லிசனே பண்ண மாட்டாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். லாங்குவேஜ் அப்படின்றது நம்ம தமிழில் வந்து தமிழ் வந்து எப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரே விஷயத்த நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம அப்படி தான் பேச்சு தமிழ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் விவரிக்காமல் பேசுனீங்கன்னா அது திருக்குறள் ஆகிடும். அது வந்து வேற இடத்துக்கு போயிடும். ஒரு ஆஸ் அ பர்சனாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்குது கார்த்திகேயன். நம்ம அவங்கள மட்டும் சொல்ல முடியாது. ஆஸ் அ ஹியூமனோட எலமெண்ட் சில விஷயம் வரும். ஏன்னா தே காவ் ஃபார் பவர் கண்ட்ரோல். நம்ம ஐடியாஸ், நம்ம தாட் ப்ராசஸ், நம்ம இன்டென்ஷன் எல்லாம் நம்ம குழந்தைங்க மாதிரி. They are so precious to us and you want everybody to feel precious about it. அதனால தான் கான்ஃப்ளிக்டே வருது. டாபிக் என்னன்னா கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு லைன் நமக்கு தெரியும் இருக்குன்னு. பட் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்ல போகிறோன்னா, நம்ம எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருப்போம். மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் இன் லைஃபு, ஏன்னா பார்ட் ஆஃப் த லைஃப் வந்து மெஜாரிட்டி டைம் வி ஆர் ஸ்பெண்டிங் ஆன் ஒர்க். சரிங்களா? லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம் வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். சரியா? அதுக்கு நம்ம 3 பேர் ஏன் பேசுகிறோம்? நம்ம 3 வைஃபையும் கூப்பிட்டு வந்து அவங்கள பேச வச்சாலே நல்ல நம்மளை பற்றி நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க. பயப்படாத, பயப்படாதா. என்னை பற்றி கொடுக்க நல்ல ஃபீட்பேக் மட்டும்தான் இருக்குன்றது உங்களுக்கு அதே மாதிரி தான் எனக்கும் அதுதான் சேம் சொல்லு. நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஸோ கூப்பிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த பாட்காஸ்ட் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது இல்லை. அதை நம்மளே பேசிக்கலாம். ஸோ நம்ம அப்சர்வேஷனை நம்ம சொல்ல போகிறோம். என்ன அந்த அப்சர்வேஷனில் வந்து எப்படின்னா இருக்கலாம். நம்ம நேரத்தில் செருப்படி வாங்கியிருக்கிறதா இருக்கலாம். அதுலேருந்து ஹவ் வி ஓவர் கம் அந்த விஷயத்தை பற்றி பேசலாம். ஸோ எண்ட் ஆஃப் த இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஒருத்தன் கான்ஸ்டண்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, என்னை யாரும் லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிற ஐடியா லேண்ட் ஆக மாட்டேங்குது, என் ஆஃபீஸில் நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது, நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அவன் கான்ஸ்டண்ட்டாக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கேட்டுகிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு யாருமே லிசன் பண்ணலை, நான் என் ஐடியா லேண்ட் ஆகலை, அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அவன் மைண்டில் கேட்டுட்ருக்கு. இல்லை அந்த மாதிரி தான் அவன் கூட இருக்கவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறான். ஓகேங்களா? ஸோ அந்த பர்சனை நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? சம் பாயிண்ட் ஆஃப் டைம் சமாத விஷயத்தில் நம்ம கூட அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அது எல்லாமே கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் அப்படின்றது என்னோட அப்சர்வேஷனு. சரிங்களா? அதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளோட இன்றைக்கி பாட்காஸ்ட். நான் ஒரு உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஒரு இயர்லி கொஞ்சம் ரொம்ப முன்னாடி வி ட்ரை டு பில்ட் ஆப், ஃபுட் டெலிவரி ஆப் ட்ரை பண்ணோம். சரிங்களா? அப்போ அந்த ஃபுட் டெலிவரி ஆப்பில் நானும் என்ஜினியரோட கான்வர்சேஷன் நான் சொல்கிறேன், இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ என் இன்ஜினியர் வந்து சொல்கிறான், கார்த்திக், நீ வந்து இந்த டெலிவரி நம்ம கஸ்டமர் ஆர்டர் பண்ணி கஸ்டமர் கையில் ஃபுட்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 4 hours ஆகும் அப்படின்றான். சரிங்களா? அவன் சொன்னோன்னே என்னோட ரியாக்ஷன் என்னென்னா, 4 hours ஃபுட்டு மேக்ஸிமமே நீ வந்து 1 hour டெலிவரி பண்ணுவோம். என் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, என்னோட காம்படிட்டர் எல்லாமே லெஸ் தேன் 1 hour கொடுக்குறான், 1 hour கொடுக்குறான், இல்லை மேக்ஸிமம் 2 hours தான் இருக்கு. நீ 4 hours வி ஆர் டன், நம்ம ஆப்பே முடிஞ்சு போச்சு. இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சோடனே ஓக்கலாக செல்ஃப் கிரிட்டிக்கலாக நம்ம இந்த ஹோல் கான்வர்சேஷனை ரீவைசிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்த விஷயம் என்னென்னா, ஐ ஃபெல்ட் லைக் அவன் என்ன சொல்ல வந்தாந்து வந்து நான் லிசன் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவன் என்ன சொல்ல வந்தான், ஏன் 4 hours சொல்ல வந்தான். இன்னொரு ஃபீலிங் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நான் ஏன் 1 hour வரணும் அப்படின்றத அவனுக்கு தெளிவாக சொல்லலையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ இந்த கான்வர்சேஷன் எப்படி ஆச்சுன்னா, புஷ் அண்ட் ஃபுல் ஆகிடுச்சு அந்த ஹோல் கான்வர்சேஷன். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வி கெட் த ஜாப் டன், 1 hour கீழே கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த மாதிரி போயிருந்துருக்க வேணாம். அந்த மாதிரி தான் என்னோட ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். இது வந்து நீங்கள் எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். இந்த தியரி நீங்கள் வந்து உங்கள் மேனேஜர் கூட ஒரு கான்வர்சேஷன் அப்ளை பண்ணலாம், இல்லை வந்து உங்கள் பியர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். இந்த கான்வர்சேஷனை நம்ம சொன்னோன்னே நம்ம சில சமயம் நம்ம எல்லோரும் கேட்டுருணும் அப்படின்னு நினச்சிக்குவோம். நம்ம அதே மாதிரி அவங்க யாராவது
நம்மக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும், நம்ம எக்ஸிக்யூஷன் எஸ்பெஷலி இது ரொம்ப காமன் ஆகிற நான் அப்சர்வேஷன் எனக்கும் சொல்கிறேன், நான் பார்த்த அப்சர்வேஷன் எங்கன்னா பயங்கர ஹைலி ஸ்மார்ட்டாக பயங்கர ஹைலி பர்ஃபார்ம் பண்ணுற எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ரொம்ப நல்லா பயங்கர ஸ்மார்ட்டாக நல்லா வேலை பார்ப்பாங்க, ஆனால் தே ஃபெல்ட் லைக் ரொம்ப கார்னடாக ஃபீல் ஆகுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்லேருந்து ஓடிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது லாங்குவேஜில் தான் மெயினாக என்னுடைய திங்கிங் வந்து போதும் எப்போவுமே. ஏன்னா நான் 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்து +1 இங்கிலீஷ் மீடியம் மாறினதுனால ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வந்துட்டு டிக்ஷனரியில் எடுத்து கெமிஸ்ட்ரினா என்ன ஃபிசிக்ஸ்னால் என்னன்னு நான் பார்த்துருக்கேன். நான் இவங்க தமிழில் பேசுனதா உங்களுக்கு பிரச்சனையா? எஸ், the future depends on English. இங்கிலீஷ் தான் பேசணும், இங்கிலீஷ் பேசினா தான் வேலையே கிடைக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒர்க் என்வாயன்மெண்ட்லேயும் வந்துட்டு இங்கிலீஷ் தான் மெயினாக இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் கம்யூனிகேஷன்ற டாபிக் எடுத்தாலே என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து லாங்குவேஜில் மட்டும்தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக. வெறும் லாங்குவேஜ் என்ன யோசிக்கிறோம், அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். கம்யூனிகேஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரான்ஸ்லேஷன் இன் மை மைண்ட். நான் அப்படி தான் பல வருஷமாக நான் ஆப்ரேட் ஆகிருக்கேன். அது வந்து கண்டிப்பாக ஒரு லேயரு. நம்ம அதுக்குள்ளே போனோன்னா அது கண்டிப்பாக அது நிறைய பேர் சால்வ் பண்ணுறாங்க. நம்ம என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இப்போ ஓகே லாங்குவேஜ் இஸ் அ ப்ராப்ளம், அதை நீங்கள் ஒரு இல்லை கல்ச்சுரலாகவே ப்ராப்ளமு அவன்கிட்ட. இப்போ லாங்குவேஜ் ப்ராப்ளம்ன்றதோட கல்ச்சுரலாக ப்ராப்ளம்ஸ் இன்னும் பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் போய் இன்னும் கனெக்ட் பண்ண முடியாது அவன்கிட்ட போயிட்டு. என்னத்தை பேசுவீங்க இப்போ நானும் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டாப்பிக்காக வெளியே பேசிட்டு டாபிக்குள்ளே வந்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக இருக்கும். நம்ம பையன்டா பார்த்துக்குவோம், வேலையை முடிச்சிருவோம் அப்படின்ற பாட்டு வரும். அது வந்து கண்டிப்பாக வந்து அக்ரி. சரிங்களா? இன்னொரு பாட்டு இருக்குது. இன்னொரு பாட்டு என்னென்னா, நான் என்ன எப்படி அந்த விஷயத்த சொல்லணும் அது ஒன்று. இன்னொன்று, நான் உங்ககிட்ட பேசும்போது இப்போ நேச்சுரலாகவே உங்க கூட கனெக்ட் பண்ணுறல, இப்போ ஜேடோ கூட உங்க கூட கனெக்ட் பண்ணுறேன்னா அப்போ உங்கள் மோட்டிவேஷன் என்னன்னு தெரியும். நீங்கள் பேசும்போது என்ன சொல்ல வரீங்கன்றத யூ டோன்ட் நீட் டு கம்யூனிகேட், ஐ அப்சர்வ் இட். சரிங்களா? அந்த மோட்டிவேஷன் பாட்டு, அந்த லிசனிங் பாட்டு வருது பார்த்தீங்களா, எனக்கு நீங்கள் பேச ஆரம்பித்தோன்னே அதுவே என்னோடய அப்சர்வேஷனில் நிறைய பேருக்கு இல்லை. சரிங்களா? இங்கே ஒரு லேயர் வருது. என்ன லேயர் வருதுன்னா, ஒரு ஈகோன்ற ஒரு லேயர் வருது மண்டையில். இப்போ எப்படி எஸ்பெஷலி ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் பேசும்போது ஒரு லேயர் டக்குன்னு முன்னாடி வந்து உட்காந்துருது. அந்த டிஃபிகல்ட் அந்த லேயர் முன்னாடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது எனக்கு லேண்டே ஆகாது. நிறையா கான்ஃப்ளிக்டான டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் இருக்குதுங்களா, நம்ம ஒர்க்லேயும் சரி பர்சனல் லைஃப் ஒர்க்கே எடுத்துக்கும். ஒர்க்கில் இருக்கிற எல்லா டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் வைக்கும் போதும் நான் பார்த்தது அந்த டிஃபிகல்ட் கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எஸ் ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். இது ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். இல்லைனா அதை சொல்லும்போது அவங்க வந்து சொல்லும்போது நீ என்ன சொல்கிறது, நமக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறாங்க, நீ என்ன சொல்கிறது switch off hear it but you don't listen it. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆகும். அதுலயே பாதி சண்டை வந்துடும். நீங்க அதை எடுக்கலன்னா பாதி இது பிரச்சனையில தான் முடியும். அது ஸோ அந்த ஜாது தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆன்சர் கொடுக்கும் கார்த்தி. அந்த படத்துல ஜாது எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு தான் போகும். ஜாது நம்ம பேசணும்னா கொஞ்சம் ஐ திங்க் வில் கோ சம்வேர் அவுட் சைட் போகிற மாதிரி இருக்கும், பட் திருப்பி கொண்டு வந்துடலாம். சரியா? அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திருப்பி உங்கள் அப்பா சொல்கிறதா ஞாபகம் வருது, கமலஹாசன் மாதிரி பேசக்கூடாது, கமலஹாசன் மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே. சரி ட்ரை பண்ணுவோம். அவர் என்ன நல்ல அர்த்தத்தை கூட சொல்லிருக்கலாம் ஜேடா. சொல்லலாம், நான் தான் உங்களுக்கு தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். தெரியல, அவர்கிட்ட நான் அப்புறம் தனியாக பேசிக்கிறேன். அப்பா சொல்லுங்க அப்பா அப்படின்னு. மார்க்கை விடு, இதில் ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? சரி, நம்ம வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சில ஃப்ரேம் ஒர்க் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ தட் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி பார்த்துருவோம். சரிங்களா? ஒரு விஷயத்தை ஒருத்தங்கிட்ட சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும், ரைட்? ஏன் சொல்லணும், எப்போ சொல்லணும், ரைட்? ஸோ வாட் டு சே, வென் டு சே, why டு சே, ஹவு டு சே, வேர் டு சே, ரைட்? இது 5 தான், ரைட்? இப்போ யூடியூப்பில் நம்ம சொல்கிறோம், இப்போ பேசிகிட்டு இருக்கோம், ரைட்? இப்போ இந்த வேர் வந்து யூடியூப் ஆகிடுச்சு, ரைட்? வாட் டு சேனா இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷன் பற்றி பேசிகிட்ருக்கோம். வென் டு சே இங்கே ரெலவெண்ட் கிடையாது, ரைட்? இப்போ ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் டாபிக் வந்து நீங்கள் போய் பேச போகிறீங்க, ஏதோ யார்கிட்டயோ பேச போகிறீங்க, புகழ்ந்து பேச போகிறீங்க அப்படின்னா, ஒருத்தர் நல்ல விஷயமா சொல்ல போகிறீங்கன்னா அவங்க கல்யாணத்தில் அவங்கள பற்றி பேசும்போது வேறு மாதிரி சொல்வீங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் பேசுகிற அதே டாபிக் வந்து வேறு மாதிரி சொல்லுவீங்க. அப்போது சொல்கிற விஷயம் ஒன்று தான்,
ஆனால் அதை கடத்த வேண்டிய மீடியம் மாறுது, கடத்த வேண்டிய டைம் மாறுது, யாருக்கு கடத்துறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரைட்? இப்போ நீங்கள் கொண்டு வர லேயர், கொண்டு வர ஈகோ, இது எல்லாமே வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த 5 விஷயத்தில் அடங்கிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒன்று பேச போகிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வாட் டு சே, when to say, why to say, where to say and how to say. ரைட்? மோஸ்ட் ஆஃப் த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாம் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஹவு டு சே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எப்படி சொல்லணும், ரைட்? எல்லாமே ஹவு டு சே தான் போகுது கம்யூனிகேஷனில், எந்த கம்யூனிகேஷன் இருந்தாலும் சரி. ரைட்? அது தனியாக வச்சுருங்க. வாட் டு சேவே ஒரு பெரிய விஷயம் யோசிச்சிங்கன்னா. என்ன சொல்லணும், எதுக்கு சொல்லணும், அப்புறம் வென் டு சே. இப்போ உங்களுக்கு உங்கள் மேனேஜர் பிடிக்கல அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூக்கு முன்னாடி அதை பற்றி சொல்கிறதோ, இல்லை அவருக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறதோ, பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூக்கு அப்புறமா ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறதோ, இல்லை சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு டைமில் அவர் கேஷுவலாக இருக்கும்போது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறதோ, அந்த வென் டு சே பிளேஸ் அ பிக் ரோல். ரைட்? இந்த ஹவு டு சே மட்டும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு நம்ம திருப்பி பேக் டு ப்ராப்ளம் போயிடலாம். ஹவு டு சே தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரைட்? அதுக்கு வந்து நான் யோசித்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஒன்று வச்சுக்கலாம். ரைட்? ஓகே, ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் ஷுட் பி ஓகே. ரைட்? கம்யூனிகேஷன் இஸ் அ LIE. ரைட்? அது என்ன LIE அப்படின்னா, L வந்து லாங்குவேஜ். ரைட்? I வந்து உங்களுக்கு உண்டான இன்டெலிஜென்ஸ், உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. 3வது எக்ஸிக்யூஷன். இது 3 ரொம்ப தேவை. ரைட்? கம்யூனிகேஷன். ரைட்? கம்யூனிகேஷனில் L வந்து லாங்குவேஜ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ போங்க, நம்ம எல்லாம் வெளியே தான் இருக்கோம், இந்தியா விட்டு வெளியே இருக்கிறோம், போய் நம்மளோட இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுங்க. அது அடையார் ஆனந்த் பவனாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும். அங்கே ஒருத்தங்க தோசை வடை அப்படின்ற வார்த்தையை, அந்த ஒரு வார்த்தையை அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்றதை வச்சு அவங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் சொல்லிடுவீங்க. ரைட்டா? அவங்க தோசைன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியும், தோசான்னு சொன்னாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ரைட்? அப்போது அங்கே நீங்கள் வந்து உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளில் உங்களை பற்றி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிடுறீங்க. நீங்கள் பேசவே வேண்டாம், நீங்கள் ஒரு சில ப்ரொனவுன்சியேஷன் இருக்குல்ல, அந்த ப்ரொனவுன்சியேஷன் வச்சு உங்களை பற்றி நீங்கள் ரிவீல் பண்ணிடுறீங்க. அப்போ லாங்குவேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள், எஸ்பெஷலி கிராஸ் கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் பேசும்போது அப்படின்றது தான் அதோடைய பாயிண்ட். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், மொழி வளமை. ரைட்டா? மொழியோட நுணுக்கம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு மொழிக்கும் வேறுபடும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நான் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சரியா? அப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட் கொடுத்து அடிக்க சொன்னேன். அந்த பக்கம் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்திருந்தாங்க. அந்த இதில் ஆல் யூரோப்பியன்ஸ் தேவர் ஒர்க்கிங். ரைட்? அப்போ கொடுக்கும்போது ஒரு அம்மா வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காமிச்சாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமட்டிக்கல் மிஸ்டேக் காமிச்சாங்க வேர்ட் டாக்குமெண்ட். ஷீ சப்போஸ் டு டைப் தட். ரைட்? ஆஸ் அ ப்ராக்டிஸ். யோசிச்சு பாருங்கள். அப்போ அவங்க கேட்டாங்க, இது நம்ம தப்பாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சாரிங்க, இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ தப்பாக இருந்துச்சா லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டாங்க. ரைட்? பீப்புள் டேக் லாங்குவேஜ் வெரி பர்சனல். ரைட்? ஒருத்தங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பேரியர் அங்கே தாண்டணும் அப்படின்னா அது ஒன்று. ரைட்? இன்னொன்று, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொருத்தங்க பேசுகிற உபயோகிக்கிற வார்த்தைகளை நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா அவங்களோட பக்கத்தில் போயிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நானும் அரஃபத்து ரைட்டுன்ற வார்த்தையை அதிகம் சொல்லுவோம் பேசும்போது. அது எங்கிட்டேருந்து அவருக்கு வந்துச்சு, அவர்கிட்டருந்து எங்கிட்ட வந்துச்சான்னு தெரியல. ஆனால் உங்கள் 2 பேஜில் எனக்கு ரைட் வந்துருச்சு. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். நான் ரைட் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இட்ஸ் ஸ்கேர்ட், நான் கனெக்டட். ஓகேங்களா? அதான் மேட்ரு. இப்போ கம்மிங் பேக் டு சம்படி இஸ் நாட் லிசனிங் அப்படின்னா அவங்களுக்கு ஈகோ மட்டும் இருக்காது. சரியா? ஈகோ அப்படியே பில்ட் ஆகாது. ரைட்? ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் பில்ட் ஆகிருக்கும். அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணலன்னு அர்த்தம். அந்த ஒருத்தர்கிட்டே நீங்கள் ரொம்ப நாளாக கம்யூனிகேட் பண்ணலன்னு அர்த்தம். அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது என்னென்னா, நீங்கள் அவருக்கு த்ரெட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் அவருக்கு த்ரெட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது இது வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன், அந்த ஒரு இதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, அதுக்கு மேலே போகணுன்றது தான் இதில் இருக்கிற ஒரு ஜாது சொல்கிற பதில்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு அங்கேருந்து போவோம். பக்கா. ஸோ நான் இதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறது, எனக்கு என்னோட அப்சர்வேஷன் என்ன சொல்லிடுறேன். சரிங்களா? ஒன்று, எஸ், லைக் அந்த ஃப்ரேம் ஒர்க். இன்னொன்று as you mentioned, லிசனிங் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறையா ஹியூமன் மென்டாலிட்டியாகவே நான் என்னோட அப்சர்வேஷன் என்னென்னா, எவ்ரிபடி வாண்ட் டு ஹியர்ட். அதாவது அவங்க சொல்கிறத நாம் கேட்டுக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாமே எதிர்பார்க்குறாங்க.
ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணாவே இதில் வந்து ஒரு 50% ஆஃப் ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணிடலாம் தோணுது. அதில் அதே மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அவங்க லாங்குவேஜை பேசணும், அவங்க வார்த்தை யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அதுவுமே ஒரு நல்ல ட்ரிக் ஃபார் அந்த அந்த ஆப்போசிட் ஆல் ஹியர்டு அப்படின்ற அவங்க மண்டைக்குள்ளே போய் உட்காந்துரும். ஷூர். இப்போ லிசனிங் அப்படின்னும் போது ரைட், லிசனிங்லேயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அதை பற்றி பேசுறதுனால நீங்கள் ஒருத்தவங்க சொல்கிறத ரிப்பீட் பண்ணாலும் லிசனிங் தான். இப்போ அரஃபத் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுவார் அதை, சரியா? அவர் இப்போ நமக்கு தெரியாமல் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் அவர். அது ஒரு டெக்னிக், ஒரு டிப் ஒரு ட்ரிக், சரிங்களா? அது ஒன்று. இன்னொன்று, எல்லாரோட பிரெயினும் ஒரே ஸ்பீடில் ஒர்க் ஆகாதுன்றதை புரிஞ்சுக்கணும், ஓகேவா? இது நான் கற்றுக்கிட்டது. ரைட், நான் வந்து ஒருத்தவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நினச்சி அவங்களோட அடுத்த லைனை புரிஞ்சு, அதுக்கு அடுத்த லைனை புரிஞ்சு, நான் அதுக்கு உண்டான ஆன்சரை ரெடி பண்ணி அவங்கள இன்டர்ஜெக்ட் பண்ணி நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அவங்களுக்கு அனாயிங் ஆகும், ஓகேவா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன, நான் வந்து ஒரு 10 வருஷமாக நான் என்னை வந்து இது பண்ணிக்கிட்டேன். என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம போகக்கூடாது. ஏன்னா நமக்கு தெரியும், சம்டைம்ஸ் நமக்கு ஆப்வியஸாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால நமக்கு தெரியும் 10 ஸ்டெப் தள்ளி இது பிரச்சனை வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் என்னென்னா, அதை நம்ம அப்படியே தனியாக வச்சுட்டு அவங்கள அந்த ஹியரிங் அப்படின்றது, ஹியரிங், லிசனிங், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒன்று ஒரு மீனிங் வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் அதை செய்யும்போது இருக்கிற பிரச்சனை அதுதான். என்னென்னா, நம்ம பிரெயின் வேறு ஒரு ஸ்பீடில் போகும், அவங்களோட வேறு ஒரு ஸ்பீடில் போகும். அவங்களோட ஃபோக்கஸ் என்னென்னா, சொல்ல வேண்டியது கடத்துறது இருக்கும். அதனால் அவங்க திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணல, நீங்கள் அடுத்தது போயிட்டீங்க, அவங்க இந்த சைக்கிள்லேயே சுற்றிட்டு இருக்காங்க. இதுதான் கம்யூனிகேஷனில் வர ஒரு மேஜர் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன். சாரி அரஃபத். ஜேடோ சொல்லும்போது கமான் அந்த வடிவேல் சொல்லுவாங்க, கமான் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் ஜேடோ, சாம. ஓகே, இப்போ ஈகோ பற்றி நம்ம பேசுகிறோம், இந்த மெட்டா டேர்ம்ஸ் பற்றி நம்ம பேசுகிறோம். அதில் எனக்கு வந்து ஒரு தாட் ப்ராசஸ் என்னென்னா, ஒன்றுமே தெரியாமல் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டே 1 ஒருத்தன் வேலை கொடுக்குறான், வேலை கொடுத்தா போதுன்ற அளவு ஸ்டார்ட் பண்ணுறோம். கட் பண்ணால் அதே ஆள் 15 வருஷம் கழிச்சு எப்படி ஈகோவோடு இருக்க முடியும்? அப்படின்னா எனக்கு தோன்ற ஒரு தாட் ப்ராசஸ் என்னென்னா, ஒன்று வந்து நாலேஜோ ஒரு பவரோ எங்கே இருக்குதோ அந்த டைமில் வந்து நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணாலும் உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டில் நீ தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிசோர்ஸு. ஒரு இன்ஜினியர், எஸ்பெஷலி நம்ம மாதிரி டெக் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டில் அந்த பர்டிகுலர் கோட் அடிக்கிறதுக்கு அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். அவர் எப்படி பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, எவ்வளோ ஈகோவோடு இருந்தாலும் சரி, பீப்புள் வில் ஒர்க் வித் தம். என்னுடைய புரிதலை நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய பர்சனல் லைஃப்லேருந்து நான் பார்க்குறேன், அவர் சொல்லும் போது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஈகோ இருக்கிற ஆளை நானும் இருந்திருக்கேன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. அங்கே ரைட், ஒரு சொல்ல புரியுது அப்படின்ற ஒரு அத்தாரிட்டின்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரைட், இது பவர், நம்ம ஈகோ அப்படின்றதோட ஒரு ப்ராஜெக்டில் வந்து அத்தாரிட்டேட்டிவாக ஒரு பர்சன் இருப்பாங்க. ரைட், அவங்க வந்து சில சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ப்ராஜெக்டில் புதுசாக தான் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க அத்தாரிட்டேட்டிவாக இருப்பாங்க. சரியா? அப்படின்னா என்னென்னா, இண்டஸ்ட்ரி வந்து விஸ்டம்க்கு ரொம்ப மரியாதை கொடுக்குது, ஓகேவா? ரைட், விஸ்டம் வந்து நாலேஜோட டைரக்ட் ஈக்குவலண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ரைட், நம்ம எல்லாருமே நாட் நெசசரி. ரைட், நாலேஜுக்கும் விஸ்டம்க்கும் சம்மந்தமே கிடையாது. 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க விஸ்டமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது, சரிங்களா? ரைட், இப்போ நீங்கள் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே அந்த கம்யூனிகேஷன் எதுலையோ நீங்கள் அத்தாரிட்டேட்டிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அரகண்ட்டாக இல்லை, அந்த இதில் சொல்ல உங்கள் விஸ்டமை நீங்கள் ஷேர் பண்ணணும். த மோர் விஸ்டம் நீங்கள் ஷேர் பண்ண அடுத்தவனுக்கு புரிய வரும், ஓகே இவங்க வந்து நம்ம லெவலில் இல்லை, நமக்கு மேல் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈகோ நீங்கள் பேரியரை உடச்சிருவீங்க, ரொம்ப ஈஸியாக உடச்சிருவீங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து அவனுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் பெட்டர் பண்ணிகிட்டே வரணும், ப்ராசஸ்லேயோ ஃப்ரேம் ஒர்க்லேயோ. ரைட், இப்போ நான் ஏன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, ஏற்கனவே நிறைய பேர் அவங்க லைஃபையே ஃபுல்லாக அதுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஈகோ வந்து நம்ம அந்த டேர்ம் கேட்டோன்னா நம்ம எல்லாம் ஒரு ஈகோன்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா, ஹீஸ் அ லைக் ரியலி நல்ல நாலேஜ் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அதான் பயங்கர நாலேஜ் இருக்க பர்சன், மோஸ்ட் ஆஃப் த டைம் அதான் இருக்கும். பட் இங்கே ஒரு இன்னொரு கிளாரிட்டி என்ன ஆட் பண்ணணும்னா, ஈகோ இஸ் நாட் ரெக்யர்ட் டு பி ஒன்லி தி விஸ்டம். என்னென்னா, நீங்கள் வென் யூ சே சம்திங், நீங்கள் ஒரு மீட்டிங் ரூமில் உட்காந்து வச்சுக்கிங்களேன், பாதி பேர் வந்து they want to get their turn and say something. அதுவுமே அது மைண்டில் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்போ அவங்க லிசனிங்கை உடையுது, சரிங்களா? இது ஒரு டைப் ஆஃப் ஈகோ. ஸோ இன்னொரு டைப் என்னென்னா, நம்ம அட்வான்ஸாக ப்ராசஸ் பண்ணுறது.
அது இந்த சென்ஸ் எப்படின்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் விஸ்டம். நம்ம எல்லா விஷயத்தையுமே முன்னாடி இப்போ நான் என்னோட இன்ஜினியரிங் எக்ஸாம்பிளில் சொன்னேன்ல, ஐ நோ வேர் இட்ஸ் கோயிங் டு பி ராங். சரிங்களா? ஐ டென்ட் ஹியர் ஹிம், லைக் ஐ ஜஸ்ட் ஹியர் ஹிம், ஐ டென்ட் லிசன் டு ஹிம். லைக் அந்த பையன் சொன்னபோது ஏன்னா எனக்கு தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி ராங் அப்படின்றது. ஓகேங்களா? நான் ஐ வாஸ் சிம்பிளி ஃபோக்கஸிங் ஆன் த எக்ஸிக்யூஷன். அங்கே இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஓடிட்டுருக்க அந்த 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 ஒரு தாட்ஸ் இன்ட்ரப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஈகோ அப்படின்றது. ஸோ இது ஓவர் த டைமில் எனக்கு இது ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஆனால் இது ரியலைஸ் இதுதான் என்னை பிளாக் பண்ணுது, அவங்க லெசன் பண்ணுறதை பிளாக் பண்ணுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சில விஷயம் ஐ லேர்ன் இட் ஓவர் த டைம். இட்ஸ் நாட் அபவுட் ஃப்ரேம் ஒர்க்கு. நான் அந்த கிருஷ்ணமூர்த்தி அந்த ரீடிங் பார்த்துருங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியும். அவர் நிறையா பற்றி ஷீல் டாக் அபவுட் லிசனிங் பற்றி பேசுவாப்பில். அவர் ஆக்சிடெண்ட்டாக அவரோட ஒரு லிசனிங் கேட்டேன். அவர் ஒரு வார்த்தையும் ரொம்ப உச்சரித்து பேசுவார். அதோட பேசும்போது அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுப்பாப்புல. அப்போ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அப்சர்வ் பண்ண சொல்லுவாப்புல. அப்போ எனக்கு எப்படி ஆச்சுன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நடுவில் இருக்க கேப்பை ஐ ஸ்டார்ட் லிசனிங். அப்படியே அந்த அந்த அப்போ என் மைண்டுக்குள்ளே இன்னொரு தாட்ஸ் வருது இல்லை, ஐ ஜஸ்ட் நீட் டு ஜம்ப் இன், ஐ நீட் டு ப்ராசஸ். இது கண்டிப்பாக தப்பாக போயிடும், ஏன்னா நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தப்பாக போயிடும்ன்றதை அது கொஞ்சமாக ஷட் டவுன் பண்ணணும். ஜஸ்ட் லிசன் த ஃபேஸ். இப்போ நீங்கள் சொல்கிறதுமே அரஃபாத் சொல்கிறதுமே ஐ லிசன் ஃபார் த பாஸ். அந்த பாஸ், ஒவ்வொரு வார்த்தைகளோட உள்ள பாஸ், இது ஒரு டெக்னிக்காகவே ஹெல்ப் ஆச்சு டு ஷட் டவுன் மை திங்கிங் தாட்ஸ். புரிஞ்சதா? நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, பல வகையான ஈகோக்கள் பேசிகிட்டு இருக்கோம். நான் பேசுனது அந்த வித்யா கர்வம் சைடு வச்சுக்கலாம். எனக்கு அந்த கலை தெரியும், ஏகேபி பாட ஆரம்பிச்சா அப்படின்றது அது வேற. இது நீங்கள் சொல்கிற இன்னொரு டைப் என்னென்னா, செய்யணுமேன்னு செய்கிறது. அந்த மீட்டிங்கில் இருக்கோம், நான் பண்ணியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி 10 பேர் இருக்கோம் அந்த மீட்டிங்கில், வச்சு செய்யணுமேன்னு செய்கிற டைப் நீங்கள் பேசுகிறீங்க. கரெக்டுங்களா? அது ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு அப்சர்வேஷன் கார்த்தி. ஏன்னா எல்லாருமே அதை கோத்ரூ பண்ணியிருப்போம். இந்த மீட்டிங்லேயே கோத்ரூ பண்ணுறோம். 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது 5 நிமிஷம் சைலண்ட்டாக இருக்கும், உள்ளே வரவோமா இல்லையா அப்படின்னு ஒரு தாட்டு உள்ளே ஓட தான் செய்யுது. இன்னொரு தாட்டு என்ன சொல்லுது, இல்லை கவனிப்போம், ஏதோ ஜாது ஏதோ சொல்லுது, அதான் பாயிடுச்சு. பட் ரைட் அது நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்ல பர்சனல் லைஃப்ல கோ த்ரூ பண்ண வேண்டியது. இது டாப் டியர் உள்ள லெவல் அது. ஏன்னா நான் ஸ்டார்ட் அப்ல நிறைய இடத்துல வந்ததுனால நான் சொல்றேன், டாப் டியர் கம்பெனிஸ்ல மட்டும்தான் நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் காமன் இது பண்ண முடியும். பிகாஸ் அந்த ரூம்குள்ளே இருக்கிறது டாப் டேலண்ட்ஸ், க்ரீம் ஆஃப் த க்ரீம் தான் அந்த ரூம்குள்ளே இருக்குது. அப்போ அந்த க்ரீம் ஆஃப் த க்ரீம் அவங்க அடுத்ததை நோக்கி போகணும். அவங்க என்ன பண்ணணும், அடுத்த அப்ரைசல் நோக்கி ஓடணும். அவங்க டெய்லி அடுத்த அப்ரைசல் நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க. அப்போ அவங்க பேசியே ஆகணும். சரியா? அப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருந்தால் அங்கே என்ன வேல்யூ வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் தெரியுமா? எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க அந்த ரூமில், சைலன்ஸ்க்கு தான் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். அங்கே நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு அப்சர்வேஷனாக ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை அப்சர்வேஷனாக கடைசியில் முடிச்சு கொடுக்கறது, ரைட்? அந்த டெக்னிக் நான் அப்புறமா தான் கற்றுக்கிட்டேன். நான் அதனால தான் எல்லாருமே பேச விட்றது. பேசுங்கப்பா, எவ்வளோ வேணுமே பேசுங்கப்பா, கடைசியில் முடிக்கும் போது கண்டிப்பாக கேப் இருக்கும், நான் கேப் ஃபில் பண்ணிட்டு போயிடுறேன். அவ்வளோதான். அங்கே அது ஒரு நல்ல ஒரு டாக்டிக்காக ஃபாலோ பண்ணலாம். இன்னொன்று அந்த க்ரௌடு அந்த மாதிரின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அந்த க்ரௌடோட சண்டை போட முடியாது. ஐ டோன்ட் திங்க் ஸோ வி கேன் ஃபைட் வித் தட் க்ரௌட். இல்லை, ஐ மீன் இப்போ நீங்கள் அந்த ஆங்கிள் ஓகே, டாப் டேலண்ட்டு பெரிய கம்பெனி அதெல்லாம் சொல்கிறீங்க, அது ஓகே. பட் எல்லா மீட்டிங்லையும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லையா? ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்குது. இப்போ நம்ம 3 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறோம், 1/2 மணி நேரம் மீட்டிங் போய்கிட்டு இருக்குது, 20 நிமிஷம் நீங்கள் 2 பேர் மட்டுமே பேசிகிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்க தானே செய்யும் அந்த மீட்டிங்கில். 2 பேர் பேசுகிறீங்க, அது ஃபர்கெட் அபவுட் உங்கள் டேலண்ட், அது பெரிய கம்பெனியாக சின்ன கம்பெனியாக அதை விட்டுருங்க. ஒரு செட்டிங்ஸ்குள்ளே வந்துருங்க, 3 பேர் இருக்கோம், இப்போது 2 பேர் 20 நிமிஷம் பேசுகிறீங்க ஒரு ப்ராப்ளத்தை பற்றி. அப்போ கார்த்தியோடைய பாயிண்ட் நான் இப்போ தான் எனக்கு தெளிவாக புரியுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இன்செக்யூரிட்டினால நிறையா தப்பு பண்ணுறோமா, அந்த இன்செக்யூரிட்டினால என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்காமல் இருக்கோமா அப்படின்றப்போ அந்த இன்செக்யூரிட்டிக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? எக்ஸாக்டாக. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். ஏன்னா அரஃபாத் தெளிவாகவே அந்த கால் அவுட் பண்ணார். பட் நான் ஸ்டார்ட் அப்பில் இருந்திருக்கேன். நான் இதே மாதிரி ரூமில் ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவங்க ஒரு 20 நிமிஷம் பேசுவாங்க. சம்டைம்ஸ் நான் கேட்க வேண்டிய நிர்பந்தம் தான் இருப்போம். பட் உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, அந்த 20 மினிட்ஸில் உங்களுக்கு 1 மினிட் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா?
அவங்க வந்து 20 நிமிஷம் பேச போகிறாங்க, உங்களுக்கு 1 நிமிஷம் தான் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அந்த 1 நிமிஷத்துக்கு நீங்கள் நினச்சதை கம்யூனிகேட் பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் கம்யூனிகேட்டராக இருக்கணும்னு முதல்ல பாருங்கள். ரைட், அது ஈகோ உடைக்கிறது, அவங்கள நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறதுலாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு 1 நிமிஷம் தான் சந்தர்ப்பம். ரைட், அப்போ அந்த 1 நிமிஷத்தில் நீங்கள் வந்து நிறைய தடவை நான் வந்து ரொம்பலாம் கேட்க மாட்டேன். நான் என்ன கேட்டிருப்பேன்னா, எதுக்கு இது பண்ணுறோன்ற ஒரே கேள்வி தான் கேட்டிருப்பேன். நான் அந்த ஃபவுண்டேஷனல் திங்கிங்க்கு போயிடுவேன். வை டு யூ வாண்ட் டு டூ ஆல் திஸ்னா இட் ஓப்பன்ஸ் அ ஹோல் லாட் ஆஃப் இது. சரிங்களா? அப்போது ஏன்னா நம்ம ஸ்டில் கம்யூனிகேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப குறுகிய டைமில் நமக்கு இருக்கிற குறுகிய அறிவை வச்சு, குறுகிய அனுபவத்தை வச்சு எவ்வளோ எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுன்றது அந்த மாதிரி சமயங்களில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த மீட்டிங்லேயோ அந்த இடத்துலையோ. சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்ன புரிஞ்ச கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன ஃப்ரேம் ஒர்க்கில் லாங்குவேஜ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் லைன் ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லியிருக்கீங்க. இப்போ அந்த 20 நிமிஷம் மீட்டிங்கில் எனக்கு 1 நிமிஷம் தான் டைம் கிடைக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது அப்படின்றது உங்களோட இன்டெலிஜென்ஸ். அதை நீங்கள் எந்த 1 நிமிஷமாக யூஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்களோட எக்ஸிக்யூஷன். இது ரெண்டுமே இருந்தாலும் உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்லுங்கிறது இருந்தால் தான் அதை பண்ண புரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். லாங்குவேஜ் அப்படின்றது நம்ம தமிழில் வந்து தமிழ் வந்து ஓகேவா வெரி ரொம்ப ப்ரோஸ்ஃபுல்லான லாங்குவேஜ். அதாவது நிறையா எப்படியும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரே விஷயத்த நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம அப்படி தான் பேச்சு தமிழ் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா அதை நிறையா நீங்கள் விவரிக்கணும். விவரித்தா தான் உங்களால் பேச முடியும். சரியா? நீங்கள் விவரிக்காமல் பேசுனீங்கன்னா அது திருக்குறள் ஆகிடும். அது வந்து வேறு இடத்துக்கு போயிடும். ரைட்டா? அது வந்து இலக்கியம் சைடில் போயிடும். அதனால் யாரும் அது இல்லை. நடைமுறை தமிழ் வந்து இப்படி தான் நிறையா பேசணும். நடைமுறை இங்கிலீஷ் அப்படி கிடையாது. இப்போ வந்து நம்ம காமெடிக்காக பேசிகிட்டு இருந்தோம், ஃப்ளாபர்காஸ்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ரைட், அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே நிறைய மீனிங் போட்டுக்கலாம், பயங்கரமான மீனிங் போட்டுக்கலாம். ரைட், அப்போ அந்த ஃப்ளாபர்காஸ்டடுன்ற வார்த்தை சரியா, அதை நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் வேறு பண்ணணும். நமக்கு இருக்கிற தலைவலி என்னென்னா அதை நமக்கு ஞாபகமும் வச்சுக்கணும், நம்ம கரெக்டாக ப்ரொனவுன்ஸும் பண்ணணும். அப்போது நீங்கள் எந்த மீட்டிங்கில் இருக்கிறீங்களோ அங்கே காமனாக இருக்கிற டேர்ம்ஸ் நான் பாரோ பண்ணி வச்சுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் மீட்டிங்கில் உட்காந்து வெறும் அவங்க சொல்கிற புதுசாக இருக்கிற வார்த்தைங்க ஆனால் நிறைய விஷயத்தை கன்வே பண்ணக்கூடியதுக்கு ஒரு சின்ன வார்த்தைங்களாக இருக்கும், கம்மியான வார்த்தைங்களாக இருக்கும். அதை நான் எடுத்துப்பேன். என்னுடைய மொழியை நான் அப்படி தான் வளமைப்படுத்திட்டு வரேன் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். சரியா? இப்போ வந்து இட் இஸ் அட்ராஷியஸ். ரைட், அட்ராஷியஸ்ன்ற ஒரு சின்ன வார்த்தை. I did not like this. This is too much. I don't know why they are doing it. இவ்வளோ விஷயத்தையும் இட் இஸ் அட்ராஷியஸ்ன்ற ஒரே வார்த்தையில் நீங்கள் அந்த இமோஷனில் கம்யூனிகேட் பண்ணிடலாம், அந்த வார்த்தையில் கம்யூனிகேட் பண்ணிடலாம். அப்போது முதல் பிரச்சனை என்னென்னா, 1 நிமிஷத்தில் கம்மியான வார்த்தை பேச முடியும் நம்மளால். அப்போது நமக்கு கம்மியான வார்த்தைங்க தான் தேவைப்படுது. அங்கே நீங்கள் சொல்லலாம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். டைம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போது போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்பர் 1. நம்பர் 2, இன்டெலிஜென்ஸ். அது ஓகே பட் அதுலேயும் ஒரு ஆர்டரிங் இருக்குது. இப்போ பேசுறதுலேயும் ஒரு ஆர்டரிங் இருக்குது. நான் சொல்கிற இன்டெலிஜென்ஸ் வந்து அதை பற்றின இன்டெலிஜென்ஸ். சரியா? எக்ஸிக்யூஷன் அப்படின்னும்போது எல்லாத்தையும் கலந்துடுறோம். ரைட், பட் இன்டெலிஜென்ஸ்ன்றது உங்களுக்கு கம்யூனிகேஷன்லேயே. ரைட், உங்கள் குழந்தைங்கிட்ட போய் பேசும்போது எப்படி பேசுவீங்க? ரைட்டா? குழந்தைங்கிட்ட பேசும்போது நீங்களே ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயத்தை சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போது அந்த பக்கம் உட்காந்துருக்கிற ஒரு என்ஜினியரிங்கில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ராடக்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அதே டெக்னிக் தானே ஃபாலோ பண்ணணும். ரைட், அதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும். எக்ஸப்ட் அவர் வந்து உங்கள் இண்டஸ்ட்ரியில் 3 வயசு குழந்தை, அவர் இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து 30 வயசு எக்ஸ்பீரியன்ஸ்டு. ரைட், ஸோ அங்கே ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. எக்ஸிக்யூஷன் இஸ் another திங். ரைட், என்ன மிஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து யாரும் கதை சொல்ல மாட்டோம். கதை சொல்ல ஆரம்பிங்க. ரைட்டா? கம்யூனிகேஷன் பெட்டர் ஆகும். யாருக்கு கதை சொல்ல போகிறீங்க, எப்போ கதை சொல்ல போகிறீங்கன்னு நான் உங்ககிட்ட விட்டுறேன். சரி, ஆஃபீஸ்லேயே போய் கதை சொல்லிட்டு வர போகிறீங்களா, இல்லை குழந்தைங்கிட்ட போய் கதை சொல்லிட்டு வர போகிறீங்களா, இல்லை ஒய்ஃப்கிட்ட கதை சொல்ல போகிறீங்களான்றது இருக்குது. பட் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாரி கார்த்திக். இல்லை நான் உங்கள் அந்த ப்ரீவியஸ் பாயிண்ட்டை ஒரு ஒன்லைனரில் நான் சொல்லணும் அப்படின்னா, யாருக்கு நீங்க பேச போறீங்க, யாருக்கிட்ட பேச போறீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது ஆமா, யார். ரெண்டாவது பாயிண்ட் நீங்க சொல்ல வந்தது என்னன்னா, அவங்களுக்கு தந்தாப்புல ஸ்டோரியை ரெடி பண்ணுங்க. ஸ்டோரியிலும் ட்ரிக் இருக்கு, ஸ்டோரியிலும் டெக்னிக் இருக்கு. சரியா? இப்போ
இது ரோபோ சங்கர் மாதிரி நீ காலைல எந்திரிச்சேன் பல்லு விளக்குனு ஒரு காமெடி வரும் தெரியுமா? நோபடி வாண்ட்ஸ் டு லிசன் டு தட், ரைட்? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், ஓகே? நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. I'll take about 1 minute just to demonstrate what we are talking about all here, right? மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நானும் என்னுடைய கொலீகும் வந்து லிஃப்ட்டில் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் பேசிகிட்டு இருந்த டாபிக் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து எப்படி மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். டேட்டாவை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு. அப்போ லிஃப்ட்டு திறந்துச்சு, ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க. நாங்கள் பாட்டில் பேசிகிட்டு இருந்தோம். உள்ளே வந்தாங்க, கண்ணாடி போட்டிருந்தாங்க, மாஸ்க்லாம் போட்டிருந்தாங்க. சரியா? அவங்க ஒரு லேடி. சரி சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி காப்பி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம கரெக்டாக காப்பி பண்ணணும், மைக்ரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ லிஃப்ட்டு திறந்துச்சு, அவங்க லைப்ரரிக்குள்ளே போகிறாங்க. அவங்க போகிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்துட்டு ப்ளீஸ் மேக் ஷுர் தெர் இஸ் நோ பிளேஜரிசம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க போயிட்டாங்க. ரைட், கதையை விட்டுருங்க. நான் சொன்ன கதையில் நீங்கள் இருந்தீங்களா? நீங்கள் 2 பேரும் இருந்தீங்களா? நான் சொன்ன கதையில் என் கூட இருந்தீங்களா? அப்போ நான் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி தான் இங்கே நான் அதை கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். நான் அந்த இடத்த உங்களுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், அந்த டைமை கூப்பிட்டு வந்துட்டேன், நாங்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ரைட், நான் என்ன பண்ணேன், எடுத்தோன்னே என்ன ஆரம்பித்தேன், ஆஃபீஸில் லஞ்சை முடிச்சுட்டு அப்படின்னு ஆரம்பித்தேன். அடுத்தது என்ன பண்ணேன், லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிறோன்றதையும் சொல்லிட்டேன், லிஃப்ட்டு திறக்குதுன்னு சொல்லிட்டேன். நான் திறக்குதுன்னு சொல்லும்போது கையை எப்படி பண்ணேன். யாரா நீ இவ்வளோ டேலண்டடாகிற? இதுதான் உங்களை நீங்கள் வந்து சுப்பீரியராக காமிச்சிக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ், ரைட்? ஒரு சில மெக்கானிசம்ஸ். அப்போ தான் வந்து அடுத்தவங்க வந்து உங்களை லிசன் பண்ணுவாங்க. லைக் இன்க்ளூடிங் மீ, எவ்ரிபடி வாண்ட் டு பி ரைட். நம்ம சொல்கிற விஷயத்தை சரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதை அப்போஸ் பண்ணும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour ஏன் நான் வேணும்னு நினைக்கிறேன்னா, பிகாஸ் என்டையர் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் இன் 1 hour டெலிவரி. இஃப் யூ ஆர் கோயிங் அண்ட் telling to customers 4 hours, they won't even have any adoption to our app. அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு ஐ வாண்ட் டு மேக் ஷுர் ஹீஸ் ஹியர். அதுதான் வந்து நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு. நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு ஒரு ஃபேவரட் மீடியம் இருக்கும் எப்போவுமே, எல்லாருக்குமே. சில பேருக்கு இன்பர்சன் கம்யூனிகேஷன் பிடிக்காது. Like they don't want to do it. I don't want to write. இப்போ எனக்கெல்லாம் I don't want to write. I don't want to write and convey my idea. But I want to draw and convey my idea. இன்னொன்று வந்து நிறைய தடவை நம்ம வந்து எதுக்கு இது பண்ணுறோன்றதை கம்யூனிகேட் பண்ணாலே இன்னும் கொஞ்சம் அந்த ஆம்பிகுட்டி வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆகும்னு தோணுது. இது சிலது வந்து ரொம்ப நீங்கள் டே டு டே உங்கள் லைஃப்பில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வரும். இது வந்து நம்ம இதை மட்டுமே அட்டாக் பண்ணுறது எப்படின்னா, இது வந்து நான் வந்து இப்போ எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து என்னுடைய தொப்பையை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக the whole thing is we have to lose the entire body weight, right? You have to lose the muscle, right? You have to lose the fat, the best part. சரிங்களா? நான் மசிலை மட்டும் வச்சுட்டு என் ஃபேட்டை மட்டும் குறைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் யூ வில் லூஸ் மசில். அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸில் உங்களுடைய நாலேஜ், உங்கள் விஸ்டம், உங்கள் ப்ரீ கன்சம்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு திருப்பி யூ ஹவ் டு ஸ்டார்ட் லேர்னிங் பண்ணிங்கன்னா there are few things that you could do, right? இது ஒரு ரொம்ப ஃபிலாசபிக்கலாக போகும், பட் தட் இஸ் வாட் த ஃபேக்ட் இஸ் ஆல் அபவுட். அதில் வந்து நீங்கள் சொன்ன அப்சர்வேஷனில் எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. இப்போ எப்படி ஃபுட்டில் வந்து சில பேர் வந்து டைரி இன்டாலரண்ட், அவங்களால டைரி சாப்பிட முடியாது, கரெக்டாக? அந்த மாதிரி கம்யூனிகேஷனில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, சில பேருக்கு சில வார்த்தைகளோ சில பிஹேவியரோ சில இதுவோ வந்து அவங்களுடைய ஈகோவை ஹர்ட் பண்ணுது. அன்இன்டென்ஷனல் நம்ம ஹர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் என்ன தான் சொன்னாலும் மண்டையில் ஏற 100%. ரைட்டா? கரெக்டா? ஸோ அது வந்து நான் வந்து அந்த மெட்டா லேயரில் தான் நான் புரிஞ்சுக்கிறேன், அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபுட்டில் வந்து எப்படி ஒருத்தருக்கு ஒரு அலர்ஜி சாய்ஸஸ் இருக்குதோ, இதை ஏன் சாப்பிட முடியாதுன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட முடியாது அவங்களால, அவ்வளோதான். தே பாண்ட் லைக் தட், ரைட்? அப்போ அந்த மாதிரி ஒரு லேயர் கம்யூனிகேஷன்லேயும் இருக்குது. அந்த எம்பத்தி நம்மளுக்கும் இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு பால் ஒத்துக்குதான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு எது ஒத்துக்குது எது ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு. செகண்டு, அந்த ரூம்லேயே நம்ம எம்பத்தியாக இருக்கணும். சில பேருக்கு நிறையா பேசுகிறதுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பேசுகிறதுக்கு பிடிக்காது. சில பேருக்கு குரூப்பாக கேள்வி கேட்டிங்கன்னா அஃபெண்ட் ஆகிடுவாங்க அவங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 4 பேர் இருக்கிற மீட்டிங்கில் ஏன் 4 hours நீ சொன்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அஃபெண்ட் ஆகிடுவாங்க. சில பேர் வந்து அந்த விஷனோட கனெக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கு வந்து இட்ஸ் ஓகே.
கரெக்டுங்களா? அதை புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சில பேர் ஜாதுன்னு இம்பார்ட்டன்ட். கூப்பிட்டா அவங்க ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை, சரியா? ஜேடபிள்னு கூப்பிட்டாலும் கண்டுக்க போகிறது இல்லை, சரியா? ஜந்துன்னு கூப்பிட்டாலும் கண்டுக்க போகிறது இல்லை. நீ அப்படி வரியா? அதெல்லாம் தெரிஞ்சுட்டு செக் பண்ணிட்டு தான் சொல்லணும், சும்மா சொல்லிடக்கூடாது. அடி வாங்கி சார் உங்களை காசு சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கார்த்தி, மேபி திஸ் வில் ஹெல்ப் யூ. நம்ம வந்து ஐக்யூன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஈக்யூ இருக்குது, இமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தர்கிட்ட மற்றவங்க கிட்ட, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், இமோஷனல் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். அரஃபத் கிட்ட ஒரு இமோஷனல் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், சரிங்களா? நான் ஒருத்தரையும் நான் சில வேலைங்க செய்கிறதுனால நான் வந்து அதில் வந்து டெபாசிட் பண்ணுறேன், ஒருத்தரை நான் செய்கிற விஷயங்கள்லாம் நான் வித்ட்ரா பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து யூ ஷுட் ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் பேலன்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் பேலன்ஸ். அதை மட்டும் நீங்கள் அந்த கம்யூனிகேஷனில் வச்சுட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் 10 பேர் இருக்காங்க, 10 பேர்ட்ட உங்களால் பேங்க் வைக்க முடியலனாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வைக்க முடியலனாலும் அங்கே இருக்க ஒரு 3 பேர்ட்ட நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். தே வில் ஆல்சோ ஹெல்ப் யூ. இல்லை, அதை விட இது என்னன்னா 10 பேருமே அவங்க 10 பேரோட அப்ரைசலுக்காக உள்ள இதில் நாட் இட்ஸ் நாட் ஃபெகட் அபவுட் டீம் அண்ட் ஆல் தட். டெஸ்டிங்லேருந்து நாங்கள் 3 பேர் இந்த கால் அட்டன் பண்ணியிருந்தாலும் எனக்கு போனஸ் அதிகமாக வேணும். அப்போ நான் ஜாதுவையும் கார்த்தியையும் எப்படி கீழே தள்ளலாம் தான் நான் பார்ப்பேன். சீத்தை ஜாதுவை தள்ள முடியாது ப்ரோ, நீங்களும் அப்போதுலேருந்து ட்ரை பண்ணிருக்கீங்க, அவ்வளோ சீத்தை தள்ள முடியாது சொல்றேன். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருந்தா ஆப்போசிட்ல உட்காந்துருக்க கார்த்தி கன்ஃபியூஸ் ஆயிடுவார்ல. இவங்க 2 பேர் நான் கூப்பிட்டு வந்து இவங்க 2 பேர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்போ இன்டென்ஷனே வேறையா இருந்துச்சு, வேற இடத்துக்கு தான் போகுதுன்னு. இப்போ அது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் பார்த்தது கார்த்தி, 2 பேர் அப்படி ஈகோவா இருக்கும்போது நம்மளும் அப்ரைசலுக்காக உட்காந்துருந்தோம்னா செத்தோம் அந்த கேம்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. 3 பேரும் சண்டை போட்டு, ஒன்று நார்த்து, ஒன்று ஈஸ்ட், ஒன்று வெஸ்ட் போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் பியூராக நம்ம இன்டென்ஷனை வந்து இந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணணும், அதுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றத நம்ம நினச்சா மட்டும்தான் நம்மளுடைய தாட்ஸ்லேருந்து வேர்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அதுக்கு அலைன் ஆகும்போது நம்ம பிஹேவியர்லேருந்து அவர் முன்னாடி சொன்ன அந்த EQ பாயிண்டில் வந்து கிவ், அதை நான் எப்படி சம்மரைஸ் பண்ணுவேன்னா, கிவ் மோர் தென் யூ டேக் அப்படின்னு தான் நான் சம்மரைஸ் பண்ணுவேன். அதான் அவர் சொல்கிறார் EQ, கிவ் மோர் தென் யூ டேக். அந்த இதில் என்ன கொடுத்தோம் நம்ம அவங்களுக்கு தேவையானதான் அவனை கொடுத்துருக்கோமா அதை கேட்கறதுக்கு முன்னாடி அப்படின்றப்ப இந்த ஒரு விஷயங்கிற பாயிண்ட் இல்லாமல், ஐ மீன் எனக்கு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ டஃப்பான சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். த ஒன்லி திங் தட் கம்ஸ் டு மை மைண்ட் இஸ் லைக், ஓகே என்னுடைய பர்சனல் இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இந்த வேலை பண்ண வந்திருக்கோம், இதில் நான் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, டைமுக்கு இது போனால் போதும், ஆர் இதுதான் இம்பேக்ட் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா தென் 100% கண்டிப்பாக. லைக் the one of the art in that communication or influences like telling the outcome. எனக்கு இந்த இன்டென்ஷன் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றத கரெக்டாக சொல்லிட்டாவே ஒரு 60-70% பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இந்த டெக்னிக்லாம் வந்து ஃபாலோ. இன்னொரு இது பார்த்துருக்கீங்களா, இந்த அப்சர்வேஷனை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சொல்லுங்க. என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இது நம்ம போன பாயிண்டோட சேர்த்தா வரும். இன்டென்ஷன் இஸ் ஒன் குட் ஒன்று, ஆனால் சில பேர் வந்து they have a good intention and also as a human எலமெண்ட் சில விஷயம் வரும். ஏன்னா they carve for power, control. அது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா என்வரான்மெண்ட்டில்? எக்ஸ்பிளிசிட்டாகவே நீங்கள் பார்க்கலாம். they carve for லைக் பவர்க்காண்டி ஒரு காவிங் இருக்கும் அவங்கள்ட்ட. நம்ம ஒரு நம்ம சைடில் பார்க்கும்போது நம்மலாம் we want to be included ஃபீல் பண்ணுற ஒரு கார்விங் இருக்கும். அது வந்து இவ்வளோ நேரம் பேசணும் அந்த இது. இந்த அப்சர்வேஷன் நான் பார்த்ததெல்லாம் வந்து சில பேர் ஸ்பெசிஃபிக்காகவே தே கோ ஃபார் பவர், த லாங்குவேஜ் தே யூஸ், அது நல்லாவே தெரியும் தேர் கார்விங் ஃபார் பவர்னு சொல்லிட்டு. அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? உங்கள் என்வரான்மெண்ட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? இப்போ நம்ம வந்து நமக்கு இருக்கிற இது வந்து என்னென்னா, ஒன்றா நீங்களும் போய் அவங்களுக்கு சரிக்கு சனமாக உங்களுக்கு எனர்ஜி இருந்து உங்களுக்கு இது இருந்து அவங்க கூட ஈக்குவலாக நீங்களும் பவர் காமிக்கணும் அப்படின்னு போகிறது, அது வேறு ஒரு அப்ரோச், ரைட்? வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தட். தி அதர் வேஸ் வாட் எவர் யூ ஹேவ் தான், ரைட்? இப்போ நீங்கள் வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்கவங்களாம் ரொம்ப லேர்னிங்காக எடுத்துப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நீ பவரை காட்டுறியா, சூப்பர்ப்பா, வெரி குட், வா என்னென்ன வார்த்தை பேசுகிறேன், ரைட்? எழுதிப்போம், ரைட்? வாட் ஆர் தோஸ் வேர்ட்ஸ், ரைட், தட் தே ஆர் ட்ரைங் டு ஷோ பவர், எடுத்துப்போம். அந்த வேர்டுக்கு இன்னொருத்தங்க எப்படி ரியாக்ட் ஆகுறான்னு பார்ப்பேன். ஓ இந்த வார்த்தைலாம் பேசினா தப்பா, ரைட், ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் தப்பாக போகிற எக்ஸ்பெரிமெண்ட் கண்ணு முன்னாடியே நடக்குது, ரைட், ஓகே, நான் இந்த வார்த்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை வந்து நிறையா இப்போ நம்ம சொன்னோம் அட்ராஷியஸ்ன்ற வார்த்தையை எப்படி சொன்னோம், அது மாதிரி சில வார்த்தைங்க அவங்களே இன்னரெண்ட்டாக அவங்க கற்றுட்டு வராங்கல்ல. தே ஆர் நாட் ஜஸ்ட் இன்னரெண்ட்டாக பிறந்த உடனே அவங்களுக்கு அந்த வார்த்தைங்க தெரிய போகிறது இல்லைல்ல. அப்போ அந்த வார்த்தையை எடுத்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். நாட் இன் அ நெகட்டிவ் சென்ஸ் பட் இன் அ பாசிட்டிவ் சென்ஸ், ரைட்? நான் அப்படி தான் இதை நோக்கி போவேன். அவங்க கூட சண்டை போடுறதுன்றது ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் நினைப்பேன். பட் ஹேவிங் செட் தட்,
அந்த லேர்னிங் இருந்துச்சுன்னா when you speak the same language to them, right, their own language, right, sometimes they will feel you are a mirror to them sometimes, and sometimes that will kind of help them, right, to do it, right. I have seen இதை சொல்லலை, I have seen Mr. AR doing that. ஓகேவா, அரஃபத் வந்து பண்ணியிருக்கார், எனக்கு தெரிஞ்சே பண்ணியிருக்கார். நான் யோசிப்பேன் ஏன் இப்படி பேசுகிறார் அவர் அப்படின்னு, ஏன் இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் இது. பட் இது என்னென்னா சிம்பிளி யூ ஆர் ரிஃப்ளெக்டிங் தெம். அவங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பட் அது வந்து நீங்கள் அதுக்கு வந்து கிரேட்டர் கண்ட்ரோல் இருக்கணும் அந்த கம்யூனிகேஷனில். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இது பண்ணிடக்கூட முடியாது. லைக் நீங்கள் ஓவர் பவர் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை சாப்பிட்ருவாங்க. நீங்கள் அவங்கள ஓவர் பவர் பண்ணக்கூடாது. ஆனால் ரிஃப்ளெக்ஷன் மிரர் மாதிரி இருக்கணும். அதிகமாகவும் பிரதிபலிக்கக்கூடாது, கம்மியாகவும் பிரதிபலிக்கக்கூடாது. பண்ணும்போது யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதோடைய ஒரு எனக்கு நீங்கள் சொல்கிற பர்சோனாக்கு எனக்கு வர தாட் ப்ராசஸ் என்னென்னா, ஜேடபிள்யூ சொன்னது +1, அது வந்து வளர்ந்த விதமாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம். அதை வேறு விதமாக நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவேன்னா, டைரி இன்டாலரண்ட் மாதிரி அவங்க எதுக்கும் இன்டாலரண்ட், அவ்வளோதான். அவங்க அதை நோக்கி போகிறாங்க. அவங்கள திருத்துறதுக்காக நம்ம ஒன்றும் மறுவாழ்வு மையத்துக்கு வரல. இங்கே நம்மளுக்கிட்ட 1000 குறை இருக்குது, நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு அவனை வச்சு கேட்டால் தான் தெரியும். கரெக்டாக. ஸோ நம்ம 2 பேர் வந்து நம்ம குறைய திருத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வரல. என்னுடைய திங்கிங் எப்போவுமே வந்து அந்த விஷன் என்ன, எதுக்காக இவரோட நான் இந்த ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பவர் ஹங்கர் இருக்கிற பீப்புளோட நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க நிறைய விஷயத்தை செபட்டாச் பண்ணுவாங்க. டீமில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டை செபட்டாச் பண்ணுவாங்க, அவங்களே அவங்க செபட்டாச் பண்ணிப்பாங்க. அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு டீம் பிளேயராக பின்னாடி இருந்து எவ்வளோ நம்ம காப்பாற்ற முடியும்னு பார்க்கலாம் ஒரு டீமுக்குள்ளே. ஓகே, அந்த ஒரு பிளேயர் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது இப்படி தான்றது. செகண்ட், திருந்துறது, யாரையும் திருத்துறதுக்கு நம்ம வரல. செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட்டு, எப்படி அந்த 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 மிஷனை நம்ம வந்து முடிச்சுட்டு போகிறோன்றது தேர்ட் பாயிண்ட்டு. பர்சனலாக நான் என்ன பண்ணுவேன்னா, அப்படி இருக்கிறவங்கள விட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வருது எப்படி அடுத்த ப்ராஜெக்டில் நான் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு நம்ம வேலையும் கிடையாது, நம்மளுக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு. மேபி யாருக்கா வேறு ஏதாவது பாட்காஸ்ட் வச்சு நீங்கள் கெஸ்ட்டு கூப்பிட்டா சொல்லலாம் அவங்க. நான் வந்து எப்படி தூரமாக போகிறதுன்னு தான் பார்ப்பேன். ஓகே ரைட், இது முடிஞ்சிச்சு, வேறு எங்கேயாவது கார்த்தி சொல்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட் என்னன்னா, நம்ம இதுவுமே வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கான ட்ரை பண்ணும்போது நடந்தது தான். எனக்குமே இந்த மாதிரி கான்வர்சேஷனை பார்த்துட்டு அவாய்ட் பண்ணணும் தான் தோணும். ஐ வில் ஜஸ்ட் கோ அவே. அன்ஃபார்ச்சுனேட் என்னன்னா, கிட்டத்தட்ட புலிவாலை பிடிச்ச கதை தான் எனக்குலாம். சரியா, போக முடியாது. ஏன்னா ஐ ஹாவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் தம், கெட் த ஜாப் டன். என்னோட ப்ராஜெக்ட்லாம் வருஷக்கணக்கு ப்ராஜெக்ட். இல்லை, நான் சொன்னது வந்து ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அந்த இதில் முடிச்சுட்டு கண்ணாடி வச்சு காட்டுறோம். ஏன்னா நீ கண்ணாடி வச்சு மாறிக்கிட்டே இருப்ப. எவ்வளவு நாள் தான் நடிக்க முடியும்? என்னோட ப்ராஜெக்ட்ல யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த ஜாப்ல இருக்கும்போதே இல்லை ஜாபை விட்டு வெளியே போகும்போது கண்டிப்பாக தெரிய வரும், அவங்களுக்கு தெரிய வரும். அது எப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன், நான் இந்த கம்பெனி விட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது எத்தனை பேர் வந்து போயிட்டு வா, சாரி வி மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறத வச்சே அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். அது ஒரு நல்ல ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். சரிங்களா. இன்னொன்று வந்து இங்கே எனக்கு ஒரு சின்ன திங்கிங் இருக்குது. என்னென்னா, ஒரு ஹியூமன் பீயிங்கும் ஏதோ ஒரு ரேஸ், ரைட், நம்ம அது இதுக்கு உள்ள போகிறோம். பட் லெட்ஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ வி ஆர் ஆல் இண்டியன்ஸ், ரைட், வி ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு, அந்த இடத்துல இருக்கிறோம். அந்த மாதிரி ரஷ்யன்ஸ், அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறாங்க, ரைட், ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க டே டு டே லைஃபே ஒரு ஸ்டைலில் தான் லிவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க வேலைக்கு வரும்போது அதே ஸ்டைலில் தான் அவங்க லிவ் பண்ணுறாங்க அதை. சரியா. நீங்கள் ஒரு யூரோப்பியனோட ஹேண்டில் பண்ணும்போது அவங்க அப்படி இருப்பாங்க, ஒரு ஆஸ்திரேலியனோட ஹேண்டில் பண்ணும்போது அவங்க அப்படி இருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸாக நம்ம வந்து இந்தியாவில் வேலை செய்யும்போது வேறு மாதிரி பண்ணுவோம். 9:30 மணிக்கு வருவோம், 11 மணிக்கு டீ குடிப்போம், 2 மணிக்கு லஞ்சுக்கு போவோம், 3 மணிக்கு டீ குடிப்போம், 4 மணிக்கு தான் வேலையை ஆரம்பிப்போம். ஓகேவா. அந்த மாதிரி ஒரு செட்டப்லேருந்து நான் வந்துட்டு, நான் ஃபஸ்ட்டு ஜாப் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்தவுடனே எவனும் ஃபோனை கூட வெளியே எடுக்க மாட்டேன்றாங்க, யாருக்கும் ஃபோன் கூட வர மாட்டேங்குது. ரைட்டா. நான்லாம் யோசிக்கிறேன், உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை குட்டி இருக்கா, ஏதாவது இருக்காடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தாட் ப்ராசஸ். அப்போ அவங்களுக்கு என்னென்னா, 9 மணிக்கு வருவாங்க, 5 மணிக்கு கிளம்பிடுவாங்க. ரைட்டா. 1 ஹவர் லஞ்ச் போயிட்டு வருவாங்க. அதுக்கு நடுவில் வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஸோ 5 மணினா 5 மணி கரெக்டாக 5:01 இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ரைட். அப்போ அது அவங்க கல்ச்சர். ரைட். இது வந்து நான் எப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி யோசிச்சுக்கலாம். சரியா. இது வந்து நம்ம வந்து ஒரு நாட்டுக்குள்ளே, ஒரு பிரதேசத்துக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன நுவான்சஸையும் நீங்கள் புரிஞ்சு அங்கே இருக்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போது கார்த்திக், உங்களுக்கு தெரியும்,
இப்போ வந்து யூஎஸில் இருக்கும்போது ஒரு மெக்சிகன் மேனேஜராக இருந்தால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு இந்தியன் மேனேஜராக இருந்தால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு அமெரிக்கன் மேனேஜராக இருந்தால் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுலேயே நிறைய நுவான்சஸ் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ நம்ம சம்டைம்ஸ் வந்து இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது டாக்ஸிக் அப்படின்னு நினைக்கிறது, தேர் நாட் ரியலி டாக்ஸிக், தே ஆர் லிவிங் தேர் லைஃப் ஹவு தே ஹவ் பீன் லிவிங் இன் தேர் வேர்ல்ட் அப்படின்றதையும் எடுத்துக்கணும், அதையும் புரிஞ்சுக்கணும், சம்டைம்ஸ் அதையும் எம்ப்ரேஸ் பண்ணிட்டு போகணும். அது கண்டிப்பாக. ஸோ ஒரு கல்ச்சரலாவோ இல்லை அவங்க வளர்ந்த விதமோ லைக் தே ஆர் வே தே ஆர். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதை அக்னாலேஜ் பண்ணிங்க, நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்னொன்று வந்து எனக்கும் அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க ஓகே இவங்க அப்படி தான் புரிஞ்சுக்கிறது. இல்லை 2 ஆப்ஷன் இருக்குது, உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த சுச்சுவேஷனை நேவிகேட் பண்ணது ஒர்க் அவுட் ஆச்சு இந்த மாதிரி காவிங் பண்ணுற பவருக்கு. ஸோ அக்னாலஜிங் தான், ஓகே அவங்க அப்படி தான், நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2வது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது. ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போது அவங்க கூட லஞ்சோ காஃபியோ ஏதாவது ஒரு கேட்சப் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நம்மளை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் அப் பண்ணி நம்ம யார் என்ன ஏது நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம கோல் என்ன அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணும்போது தே ஹேவ் நோ அதர் சாய்ஸ் அதர் தேன் ஷேரிங் வாட் இஸ் தேர் கோல், why are they here, ரைட்டா? எனக்கு லோன் இருக்குது, நான் வீடு அடைக்கணும், நான் இந்த இடத்துல வீடு வாங்கியிருக்கேன், இப்போ தான் இன்னொரு வீடு அங்கே வாங்கியிருக்கேன், முடிஞ்சு ஓகே ரைட், நீ எதுக்கு இவ்வளோ பிஹேவ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? தென் யூ ஜஸ்ட் ஒர்க், அதாவது கிவ் மோர் தென் யூ டேக் பாயிண்ட்டுக்கு திருப்பியும் போயிடலாம் நம்ம, அவ்வளோதான். ஓகே இதை ஒழுங்காக பண்ணோன்னா இது உனக்கு இந்த ஃபீட்பேக் நான் உனக்கு தரேன். அது வந்து நம்ம அந்த ஆனஸ்ட் கான்வர்சேஷன் சில பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் போது நம்ம ஈகோ பார்த்துட்டு அதை விட்டுட்டு வந்துடக்கூடாது. சில சமயம் அது ஈகோ நம்மளை தடுக்கும், நீ என்னை இவ்வளோ வச்சு செஞ்சுருக்கேன், உங்ககிட்ட என்னடா என் லைஃப்பை பற்றி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் யூ ஓப்பன் அப் அபவுட் யுவர் லைஃப் தென் யூ வுட் சி அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது பின்னாடி, அவங்களும் வல்னரபுளாக இருக்காங்க, அவங்க யாரோ ஒரு கேரிங் மதர் பார்த்துட்ருக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீட் இருக்கலாம் பின்னாடி, ரைட்டா? அதனால கூட சில பேர் அப்படி பிஹேவ் பண்ணலாம். அவங்களோட நீடை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி வந்து இந்த பவரை எடுத்து எனக்கு தான் பவர் இருக்குது, டிபெண்டன்சி க்ரியேட் பண்ணால் தான் இருக்க முடியுன்றது பவர் இருக்கலாம். சில எல்லாருக்கும் அது ஒர்க் ஆகாது. பட் சில பேருக்கு எனக்கு ஒர்க்கான வழி என்னென்னா, ஐ ஹேவ் டைரக்ட் ஆக்சஸ் டு யுவர் மேனேஜர், ரைட்டா? நான் வேறு இடத்துல இருக்கேன், பட் எனக்கு உன் மேனேஜர் டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது. அவன் 360 ஃபீட்பேக்னா என்கிட்ட வந்து தான் ஆகணும், நான் ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர், நான் நல்ல ஃபீட்பேக் உனக்கு கொடுத்துட்றேன், அதுக்கு தானே கஷ்டப்படுறேன், நான் கொடுத்துட்றேன் உனக்கு, எனக்கு வேலையை மட்டும் முடிச்சு கொடு அப்படின்னா சம்டைம்ஸ் அது சில பேர்கிட்ட அந்த கான்வர்சேஷன் ஒர்க் ஆகும். கிவன் யூ எஸ்டாப்ளிஷ் தட் ரிலேஷன்ஷிப், யூ எஸ்டாப்ளிஷ் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வை தே பிஹேவ் லைக் தட். பிகாஸ் நம்ம சில சமயம் வந்து அதை நம்ம பொதுப்படையாக சொல்கிற மாதிரி ஆகிடும். இப்போது அவர் சொல்கிறது ஜாது சொல்கிறது அப்படியே வாங்கிட்டிங்கன்னா மெக்சிகன்லாம் இப்படி தான், ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறோன்னு நினச்சிக்கலாங்க. அப்படி கிடையாது. அது ஒரு சட்டில் இது, அவங்களுடைய வே ஆஃப் லைஃபே ஒரு விதமாக இருக்குது, அதனால் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்க. பட் அதை மீறி நான் வைக்கிற ஒரு லேயர் என்னென்னா, ஒரு ஹியூமன் லேயர் இருக்குது, எல்லா ஹியூமனுக்கும் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை என்னங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொன்னாலே சில பிரச்சனைகள் சால்வ் ஆக முடியும். அதாவது நான் சொல்கிறது வந்து உங்களை மாதிரி கேஜுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னால் ப்ராஜெக்ட்டும் மாற முடியாது, வெளியும் போக முடியாது, நான் உங்களை குடும்பம் நடத்தி ஆகணும், வேற வழி இல்லை, புரிஞ்சுதான் ஆகணும். அப்படி ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பர்சனலாக கனெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலி நம்ம இதை பற்றி நம்ம ஆஃப்லைனில் கூட நிறையா பேசியிருக்கோம், பர்சனலாக கனெக்ட் பண்ணுறது. இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து யூ எஸ்டாப்ளிஷ் லைக் ஐ மீன் தே ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச், அது நல்லா தெரிஞ்சிச்சு. பட் வென் யூ கனெக்ட் பர்சனலி, ஸோ யூ கிவிங் மோர் கான்டாக்ட், தே ஆர் கிவிங் மோர் கான்டாக்ட்ஸ். ஓகே இவன் நம்ம பையன் ஒரு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக வரும். இல்லை ஒரு ஆஸ் அ பர்சனாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்குது கார்த்தியாங்க. நம்ம அவங்கள மட்டும் சொல்ல முடியாது. அவன் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸராக அந்த மீட்டிங்கில் உங்களை பார்த்து 4 hours ஆகும், 4 hours தான் ஆகும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கானா, நம்ம மேலே தப்பு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணல, அவனுக்கு அது புரியல. 1 hour தான் ஆகுன்றது அவனுக்கு புரியல, கரெக்டாக? ஸோ அது 2 ஆங்கிள்லேயும் தான் நம்ம பார்க்கணும். அதில் அந்த மாதிரி பீப்புள் வந்து they are giving more chance and opportunity for us to learn. இதில் எக்ஸாக்டாக for about our mistakes. இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன், இதை ஒட்டியே சொல்லிடுறேன், பிகாஸ் இது இப்போ கடத்தினா கரெக்டாக இருக்கும். என் பொண்ணு இதே விஷயத்த சொன்னால் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பாருங்கள். அவர் என் பையன் இதே விஷயத்த சொன்னான்னா, இதே விஷயத்த என் பையன் சொன்னான்னா ரைட்டுங்களா, எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி யோசிக்கிறீங்க ப்ரோ? தகப்பனார்னு அடிக்க மாட்டீங்க, இன்னும் பெருசாக இல்ல அம்மா இல்ல சொல்றேன் என்ன பண்ணுவாருன்னு பாத்துக்கோங்கம்மா. அப்படி இல்லை, இப்போ வந்து இப்போ
எம்பத்தியோட இருக்க சொல்றீங்களா? இஸ் தட் தி நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களோட இது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு குழந்தை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சரிங்களா, அதுவும் முக்கியமாக உங்கள் குழந்தை சொல்லும்போது, ரைட், இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, உங்கள் குழந்தை சொல்லும்போது நீங்கள் வந்து ஆஸ் அ பேரண்ட் வந்து என்ன சொல்ல வருதுன்னு கவனிப்பீங்கல்ல, என்ன சொல்ல வருதுன்னாச்சும் கவனிப்பீங்கல்ல ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம ஐடியாஸ், நம்ம தாட் ப்ராசஸ், நம்ம இன்டென்ஷன் எல்லாம் நம்ம குழந்தைங்க மாதிரி. தே ஆர் ஸோ ப்ரெஷியஸ் டு அஸ் அண்ட் யூ வாண்ட் எவ்ரிபடி டு ஃபீல் ப்ரெஷியஸ் அபவுட் இட். அதனால தான் கான்ஃப்ளிக்டே வருது. கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு முன்னாடி முக்கியமான ரீசன்னா அவங்க சைட்லேயும் அதே தான். எனக்கு 1 ஹவரில் வரணுன்றது 1 ஹவர்ன்றது என்னோட ஐடியா, ரைட்டா? இப்போ நான் திருப்பி கேட்பேன், ஏன் 2 ஹவரில் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து பெரிய ப்ராடக்ட் ஆக்க முடியாதா? 2 ஹவர் தான் டெலிவரி, ரைட்டா? ஆக்க முடியாதா அப்படின்னா யூ மைட் கம் பிகாஸ் இட்ஸ் யுவர் கோர் ஐடியா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஐடியாவை நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பக்கத்தில் ஹோல்ட் பண்ணிருக்கீங்க. 1 ஹவர் தான் மார்க்கெட் இது, அதனால் இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக், ரைட், அந்த 2 ஹவருக்கு வந்து ரைட் நீங்கள் வந்து யூ ஸ்டில் கிவ் 2 hours, யூ மேக் த ப்ராடக்ட் ஃப்ரீ அப்படின்னா எல்லோரும் வருவாங்க தானே, ரைட்? we can go into any depth of that இது. பட் இதில் moral of the story என்னென்னா, உங்கள் கிட்ட இருக்கிற ஐடியாஸ், உங்கள் கிட்ட இருக்கிற தாட் ப்ராசஸ் வந்து உங்கள் குழந்தைங்க மாதிரி. they are very precious to you. you want everybody to feel precious about your குழந்தைங்க, ரைட்டா? என் குழந்தை தெரியுமா, என் குழந்தை எப்படி நடக்கும் தெரியுமா, எப்படி பாடும் தெரியுமா, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, என் குழந்தை எப்படி தெரியுமா பாடும், எப்படி சூப்பராக இருக்கும் தெரியுமா என் குழந்தை. இப்போ இது வந்து 2 பேரண்ட்டுக்கு உண்டான ஃபைட். the moment you understand it's 2 parents fight, 2 பேரண்ட் அமைதியாகிடுவாங்க. சே, இதுங்க 2 மோசம் தனியாக போய் அப்புறமா இந்த 2 ஐடியாஸும் somewhere will meet. those 2 ideas will become a better product or something else. ஸோ 2 குழந்தைங்களும் தனியாக போய் ஜாலியாக விளையாட தான் போகுது, ரைட்? நம்ம பேரண்ட்ஸ் சண்டை போட போகிறோம். இந்த மென்டாலிட்டியை நம்ம ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கொண்டு வரலான்ற. அதாவது எப்போ நமக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கோ அப்போ சொல்கிறேன் நான். ஐம் நாட் சேயிங் ஸ்டார்ட் வித் திஸ் அப்ரோச். ஐம் சேயிங் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, எனக்கு இந்த மீட்டிங்கில் நான் இருக்கவே பிடிக்கல அப்படின்னும் போது, ஓகே, என்னோட ஐடியா ஐ வாண்ட் டு ப்ரொபகேட், அவனோட ஐடியா ஈ வாண்ட்ஸ் டு ப்ரொபகேட், டேக் இட் ஃப்ரம் தேர். இதுதான் அந்த பாயிண்ட்டோ, த லைக் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ரைட். அந்த நம்ம அக்னாலேஜ் பண்ணிட்டாவே, நமக்கு அது புரிஞ்சிருச்சுனாவே ஓகே, 2 பேரும் சரியாக இருக்குன்னு நினைக்கிறோம், அதனால தான் இவ்வளோ கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற மொமெண்ட்டுக்கு வந்துட்டாவே ஒரு பாஸ் வந்துடும் நமக்கு. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன் கார்த்தி, வெரி சிம்பிள் எக்ஸசைஸ். நேராக பார்க் போயிடுங்க, பார்க் போய் உட்காந்துருங்க. சுற்றி இருக்க குழந்தைங்கள்லாம் விளையாண்டுருப்பாங்க, அவங்க அம்மா அப்பாங்கெல்லாம் பாருங்கள். 2 அம்மா அப்பா எப்படி பேசிக்கிறாங்க அந்த குழந்தைங்களை பற்றின்னு பாருங்கள், சரிங்களா? யூ வில் கெட் அன் ஐடியா ஆஃப் ஹவு சம்படி வாண்ட்ஸ் டு புஷ் தேர் ஐடியா டு த அதர் பர்சன், ரைட்? லைக் ஹவு கிரேட் தேர் ஐடியாஸ்ன்றது அந்த குழந்தைங்க அந்த கான்வர்சேஷனில் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஃபைன். ஸோ ஓவராலாக வந்து சம்மரைஸ் பண்ணோன்னா, சில ஹை லெவலில் சொல்கிறேன், நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுத்துக்கிட்டு பண்ணவே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அதில் முக்கியமான விஷயம், மற்றவங்க வந்து லைக் அவங்களும் மனுஷன்தான், அவங்களும் தே வாண்ட் டு பி ஹியர்ட் அப்படின்ற பற்றி பேசணும். நிறைய பேர் லிசனே பண்ண மாட்டாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது இருந்தாலும் டைலர் பண்ணணும் அப்படின்றத பேசணும். லிசனே பண்ண மாட்டாங்க, அவங்க மண்டையில் ஏதோ ஓடிட்டே இருக்குது அப்படின்றத பற்றி பேசணும். அப்புறம் நம்ம என்ன பேசணும்னா, லைக் சில பேருக்கு வந்து கான்வர்சேஷனே டைலர் பண்ணும், அதில் தான் அந்த ஸ்டோரி டெல்லிங் பற்றி பேசணும். அப்புறம் வந்து அந்த டெக்னிக்கலாக பேசணும், அந்த யாருக்கு பேச போகிறோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தவிர கான்வர்சேஷனை டைலர் பண்ணுறது, அந்த பாட்டை பற்றி பேசியிருக்கோம். அதில் சில பேர் த வே தே ஆக்சுவலி நம்ம மீட் பண்ணுற பர்சன் இதே வே தே க்ரோன் அப், அவங்க வந்து பவராக ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, we don't have a choice other than that, we just change the conversation. அவங்க அப்படிதான் சொல்லிட்டு அவங்கள அக்னாலேஜ் பண்ணிட்டு we got to tailor the conversation for them, like ஒரு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசணும். I think that's all.